ஸோ நீங்கள் சிக்கன் கறி பண்ணுறீங்க இல்லையா? ஸோ வெங்காயமெல்லாம் நீங்கள் கட் பண்ணிட்டீங்க. வெங்காயத்தோட என்ன போட்டீங்க கார்த்தி? இஞ்சி பூண்டா? இன்னும் போடல ஓ, சார். இஞ்சி தக்காளி இது போட்டு இப்போ வணக்க போகிறீங்க இல்லையா? இவர் தான் கார்த்திக். நல்ல சமைப்பார் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இனிமேல் தான் இது மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நீங்கள் போட போகிறீங்க. ஓகே, ஸோ மஞ்சத்தூள் லைட்டாக போடுறீங்க. பிரியாணி இலை போட்டிருக்கீங்களாட்ருக்கு. பிரியாணி இலையும் ஏலக்காவும் போட்டிருக்கீங்களா? இன்னும் அதில் எதுவும் போட சொல்லுது. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து என்ன கிரைண்ட் பண்ணுறீங்க? பெருஞ்சீரகமும் ஏலக்காவும். ஓகே, பெருசீரகம்னு எனக்கு சோம்பு. ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கீங்க. ஓகே, ஏன்னா இப்போ நாங்கள் கார்த்திக் பண்ண போகிறது வந்து கோயம்புத்தூர் சிக்கன் கறி தான் பண்ண போகிறாரு ஆக்சுவலாக. அதுவும் ராஜஸ்டர் வந்து கோயம்புத்தூர் சிக்கன் கறி பண்ணுறது வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் மண்ணின் மனமோட பண்ண போகிறாரு. ஸோ நீங்கள் இப்போ அந்த விழுக்காடு எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணுறீங்க. பெருஞ்சீரகம், ஏலக்காய் எல்லாமே மிக்ஸ் பண்ணுறீங்க. ஓகே, இஞ்சி பூண்டு மாத்திரம் போடணும். ஒரு ஸ்பூன் போதும் இல்லையா? 2 ஸ்பூனா? ஓகே, இது நல்லா வணக்கணும் ஆக்சுவலாக. வேற என்ன எடுக்கிறீங்க? பச்சை மிளகாயா? ஓகே, காரத்துக்கு பச்சை மிளகாய். ஏன்னா வரமிளகாய் போட்டால் நாக்கு எரியும். ஸோ பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு காரம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் மல்லித்தூள். ஓகே, ஸோ இதெல்லாம் போட்டு நீங்கள் கிளறி கொஞ்சம் தண்ணி ஊற்றணுமா? கொஞ்சம் தண்ணி ஊற்றி விசில் வச்சுருவீங்க. எவ்வளோ விசில் ஆக்சுவலாக? ஒரு சிக்கன் இதே வணக்கிட்டேன்னா 2 விசில் சாம். உடனே மூடி வைக்கிற மாதிரி தான் 3 விசில். ஓகே,
ஸோ ஆச்சி சிக்கன் மசாலா, ஸோ மிளகாத்தூள் போட்டிங்களா? அது வேண்டியது இல்லைல்ல. இது எவ்வளோ நிமிஷம் இதாகணும்? சிக்கன் எவ்வளோ நிமிஷம்? 2 விசில் விடுவோம். ஓ ஓகே. ஸோ குக்கரில் தான் வைக்க போகுது. கல் உப்பு கொஞ்சம் வந்து போட்டால் வந்து ஆரோக்கியமானது. ஸோ கொஞ்சம் கல் உப்பு வந்து போடணும். ஸ்டிக்ஸ் வந்து கழுவுறீங்க. ஓகே. కొంచెం மல்லி மாத்திரம், கொத்தமல்லி மாத்திரம் அந்த நறுமணத்துக்காக வந்து கட் பண்ணி, நீங்கள் இனியும் சிசரில் கட் பண்ணிங்கன்னா இனியும் வந்து அந்த ஷேப்பாக அந்த ப்ரொபோர்ஷன் ஈக்குவலைஸ்டாக வந்து இருக்கும். அது வந்து அந்த கிரேவியில் ஸ்ப்ரெட் பண்ணும்போது, நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இனியும் ஃப்ரேக்ரன்ஸாக வந்து இருக்கும். பார்க்குறதுக்கே வந்து நல்லாயிருக்கும். நல்லா கிளறணும். டேஸ்ட் பார்க்கணுமா? லைட்டாக கொடுங்க. டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம விசில் இது க்ளோஸ் பண்ண போகிறோம் குக்கரோட. ஏன் இதே சும்மா கையில் பண்ணாலே போதுங்க. ஓ ஆக்சுவலாக இப்படியே வந்து கொஞ்சம் ஒரு 2 to 3 minutes நீங்கள் கொதிக்க விட்டுட்டு அப்புறம் வந்து குக்கரோட மூடி போடலாம். ஏன்னா அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் வந்து உங்களுக்கு போகும். இது 2வது விசில். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம், இதை ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே வந்து தள்ளி வச்சிடுறோம். ஸோ இந்த இது வந்து செட் ஆகிற வரைக்கும் we are going to wait. It will take 3 to 5 minutes. விசில் நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து விசில் வரப்போகுது. விசிலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 2 விசில் போதுமானது. ஏன்னா சிக்கனுக்கு வந்து 2 விசில். மட்டனுக்கு தான் நம்ம வந்து 4 விசில் விடுவோம். சிக்கனுக்கு வந்து எப்போவுமே வந்து கவனத்தில் கொள்ள வேண்டியது மேக்ஸிமம் 2க்கு மேலே போச்சுன்னா தென் நீங்கள் வந்து சிக்கன் சூப்பு தான் குடிக்கணும். அதுவும் ஆரோக்கியமானது. பட் கிரேவி வில் பிகம் சூப். இப்போ ஒரு விசில் வந்தாச்சு. அந்த விசில்லையே வந்து அந்த ஸ்மெல்லும் வந்து நம்மளுடைய மூக்கை நல்ல ஒரு நறுமணத்தை உண்டாக்குது. இப்போ குக்கர் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. அவசியம் வந்து விசில் வந்து போட மறந்துடக்கூடாது. ஆக்சுவலாக விசில் வந்து அவசியம் போட்டே ஆகணும். இப்போ எவ்வளோ 10 நிமிஷமா?
விசில் பார்ப்போம் 2 விசில் இல்லைன்னா 10 நிமிஷம் 2 விசில் ஓகே 15 மினிட்ஸ். அந்த விசிலோட இதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ தாராளமாக வந்து விசிலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கேஸ் இல்லாதப்போ நீங்கள் வந்து தாராளமாக ஓப்பன் பண்ணலாம். வாவ் பாருங்க, நல்லா சிக்கன் கறி வந்து நம்மளுடைய பாரம்பரிய டேஸ்ட்டோட சுவையுள்ளதாக தான், மனமுள்ளதாக இருக்குது, நிச்சயம் சுவையுள்ளதாகவும் இருக்கும். என்ன கார்த்தி? பார்த்தா தான் தெரியும், அவ்வளோ நம்பிக்கை இல்லை. இல்லை, நறுமணமாக இருக்குது. ஆக்சுவலாக வெந்திருக்கும் நல்லா, ஏன்னா நம்ம 2 விசில்னால வெந்திருக்கும். இவ்வளோண்ட சூடாக இருக்கும். ஓகே. நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நேயர்களே, இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வாட்ச் செய்ததுக்காக நன்றி 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 கார்த்திக். கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொன்னீங்க. நன்றி.